ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். கடந்த பல வாரங்களாக நாம் உங்கள் மனதை பற்றி பேசிக்கொண்டு வருகிறோம். உங்கள் மனதை புதுப்பிப்பது மூலமாக ஏற்படுகிற நன்மைகளை பற்றி பேசிக்கொண்டு வருகிறோம். த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட் என்கிற தலைப்பிலே உங்களோட மனதின் வல்லமையை பற்றி நாம் ஒவ்வொரு நாட்களும் அறிவித்துக் கொண்டு வருகிறோம். அருமையானலே, ரோமர் 12:2 இவ்விதமா இப்போ வாசிக்கிறோம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். இது இங்க ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் கவனிக்க வேண்டியது மிக முக்கியம். மிக குறிப்பாக இதுல இருக்கின்ற இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் என்ன? ஸோ எப்பவுமே ஒரு லெட்டர் வருதுன்னா கூட லெட்டர் வந்து அப் டு பாட்டம் வரைக்கும் படிச்சீங்கன்னா கூட அதனுடைய சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. சப்ஜெக்ட் வந்து ஒன்லைன்ல சொல்லிடலாம். என்ன சப்ஜெக்ட்காக லெட்டர் போட்டாங்கன்னு சொல்லிடலாம் அல்லவா? இங்க 12:2 சப்ஜெக்ட் என்னன்னா, மனம் புதுதாகுவதை பற்றி பேசுகிறது. வேற எதை பற்றி இங்க பேசப்படுவது கிடையாது. ஆனா நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இங்க நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதாலே மறுரூபமாகுங்கள். அப்படின்னு இங்க சப்ஜெக்ட் வந்து என்னன்னா, இங்க இம்பார்ட்டன்ஸ் ஆன பகுதி எதுன்னா, மனதை புதிதாக்குவதை பற்றி பேசப்படுகிற ஒரு போதனை. அப்போஸ்தலன் இங்க பவுல் எதை வலியுறுத்துகிறார் என்றால், மனிதனுடைய மனம் புதிதாவதனாலே, மனிதனுடைய மனதை மாற்றுவதனால, அதை ரெனியூல் பண்ணப்படுவதனால லைஃப்ல வேரியஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்க பார்க்கலாம். வெவ்வேறு விதமான மாற்றங்களை அவர்கள் என்ன செய்யலாம், காணலாம். இன்னைக்கு எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான எதிர்பார்ப்பு இருக்கிறது. வாழ்க்கையில மாற்றத்தை காணணும்னு விரும்புறாங்க, மாற்றம் ஏற்படணும்னு விரும்புறாங்க, மாறணும்னு விரும்புறாங்க, பொருளாதாரத்துல மாறணும்னு விரும்புறாங்க, சரீரத்துல மாறணும்னு விரும்புறாங்க, குடும்பத்துல மாற்றணும் விரும்புறாங்க. சோ மாற்றத்தை விரும்புவது நல்லது. சோ இந்த மாற்றம் எங்கிருந்து வரும்? இந்த சேஞ்சஸ் எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றால், மைண்ட், உங்கள் மனம் மாறாமல் வாழ்வில எந்த மாற்றத்தையும் காணவே முடியாது. ஆனா நிறைய மதவாதிகள், மதங்களை போதிக்கின்ற போதகர்கள், உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணி மாத்திரோன்றாங்க. நான் சொல்றேன், ஜெபம் பண்ணி ப்ராப்ளத்தை சேஞ்ச் பண்ண முடியும் என்று இருக்கும் என்றால் இங்க பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்களாம் உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஆனால் ஜெபம் நல்லது, உபவாசம் நல்லது, அதெல்லாம் நான் நம்புறேன். ஆனா அதனுடைய பகுதியே வேற, அது சொல்லப்படுற விதமும் வேற. ஜபங்களால் உங்கள் பிரச்சனைகளுக்கு பெருசா தீர்வு ஏற்பட போவதில்லை. ஜபமே பண்ணினா கூட, உபவாசமே போட்டா கூட, மனசு மாற்றாம, உள்ளத்துல விசுவாசத்தை ஏற்படுத்தாமல் லைஃப்ல சேஞ்சஸை நீங்கள் எந்த விதத்திலையும் பார்க்கவே முடியாது. ஜபம் பண்ணுங்க, நான் நம்புறேன், ஜபத்தை நம்புறேன், எல்லாம் நம்புறேன். ஆனா மைண்ட் மனம் மாறாம, எண்ணங்கள் மாறாம, கற்பனைகள் மாறாம, சிந்தனைகள் மாறாம, இந்த ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் சேஞ்சஸ் ஆகாம லைஃப்ல எப்படி நீங்க சேஞ்ச் எதிர்பார்க்கறீங்க? லைஃப்ல சேஞ்சஸ் எதிர்பார்க்கிற நீங்க முதலாவது உங்கள் மனதுல மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். எந்த விதமான சேஞ்சஸை நீங்க எதிர்பார்க்கறீங்க? எந்த விதமான வாழ்வை நீங்க எதிர்பார்க்கறீங்க? எப்படி வாழணும்னு விரும்புறீங்க? நீங்கள் விரும்புகிற வாழ்க்கை இந்த உலகத்துல வாழக்கூடிய ஸ்கோப், நீங்கள் விரும்புகிற வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனுகூலம் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது. நீங்க அந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கையில உங்களால் வாழவே முடியாது யாரா சொன்னாங்கன்னா முதல்ல அதை நீங்க நம்பாதீங்க. ஒரு காரியம், நீங்கள் விரும்புகிற வாழ்க்கை வாழ முடியும். எத்தனை பேர் இதுக்கு ஆமீன் சொல்றீங்க? எப்படிலாம் வாழணும் விரும்புறீங்க? உங்க உள்ளத்துல ஒரு ஐடியா இருக்குது, நீங்க வாழணும்ன்ற, வாழ்ந்தா இப்படி வாழணும்யா அப்படின்னு யாராச்சும் நினைக்கிறீங்களா? நான் ஒவ்வொரு நாள் நினைப்பேன், வாழ்ந்தா இப்படி வாழணும்னு நினைப்பேன், இப்படி இருக்குன்னு நினைப்பேன். இப்படி ஒரு எண்ணமே இல்லைன்னா தான் வாழ்றது வேஸ்ட். எந்த எண்ணமும் இல்லை, எந்த அபிப்பிராயமும் இல்லை, எந்த ஐடியாவும் இல்லைன்னா நான் சொல்றேன், அவங்கள வாழ்றதே வேஸ்ட். அவங்க ஏன்னா வாழணும்னா சம் தாட்ஸ் உங்களுக்கு இருக்கணும்,
சில அபிப்பிராயங்கள் உங்களுக்கு இருக்கணும், சில நல்ல விருப்பங்கள் உங்களுக்கு இருக்கணும், சில நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு இருக்க வேண்டும். இந்த நல்ல எண்ணங்கள், நல்ல விருப்பங்கள், நல்ல அபிப்பிராயங்கள் நல்ல விதமான வாழ்வுக்கு நேராக உங்களை வழி நடத்தும். ஆனால் மதங்களை போதிக்கிற போதகர்கள் எப்படி சொல்லி கொடுத்தாங்க? வாழ்க்கையில ஒரு விருப்பம் தான் உங்களுக்கு இருக்கணும், அது பரலோகத்தை தவிர வேற எந்த விருப்பமும் உங்களுக்கு இருக்கவே கூடாது. வாழ்க்கையில பரலோகம் தான் நம்ம காணணும். எப்போ நான் உண்மை காண்பேன் ஆண்டவர் என்றத பாட்டு எடுத்தீங்கனாலும் பரலோகத்தை பாட்டு, ஜெபிச்சாலும் பரலோக ஜபம், கனவு தூங்கினாலும் பரலோகம் ஜபம். சோ அவங்களுக்கு பரலோகத்தை பற்றி தான் கனவு காண்கிறாங்க, பரலோகத்தை பற்றி தான் யோசிக்கிறாங்களே தவிர இந்த பூலோக வாழ்க்கை பற்றி, பூலோகத்தை பற்றி, பூலோகத்தில் எப்படி எந்த விதமான வாழ்க்கை வாழணும் என்பதை பற்றி ஜனங்கள் எந்த விதத்திலும் யோசிக்காமல் வாழுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, மக்களுடைய பிரதானமான தோல்விகளுக்கெல்லாம் மிகப்பெரிய மெயின் ரீசன் ஒண்ணுதான், அப்படிப்பட்ட எண்ணங்களை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை, அப்படிப்பட்ட சிந்தனைகளை அவர்கள் உருவாக்கி கொள்ளவில்லை, அப்படிப்பட்ட கற்பனைகள் அவர்களுக்கு ஏற்பட இல்லை. ஆகவேதான் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டிய விதத்தில் வாழாமல் வாழக்கூடாத விதத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வாழுகிறார்கள். நல்லா நமக்கே தெரிய பாருங்க, ஏன் இப்படி வாழ்றீங்க? நீங்க இப்படி வாழ வேண்டிய ஆளே கிடையாது. சில நல்லா இருக்கிறாங்க, சில நல்லா இல்லாம இருக்காங்க. இந்த உலகத்துல நீங்க கொஞ்சம் சர்வே பண்ணீங்கன்னா சிலர் ரொம்ப சமாதானமா இருக்கிறாங்க, ரொம்ப ரிச்சஸ்டா இருக்கிறாங்க, ரொம்ப ஹை லெவல்ல இருக்கிறாங்க. சிலர் வாழ்க்கையே பூந்தோட்டமா இருக்குது. எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா நீங்க பாத்தீங்கன்னா சிலர் வாழ்க்கை நரகம் மாதிரி இருக்கும். சரீரத்துல சுகம் இல்லாம, கையில காசு இல்லாம, குடும்பத்துல நிம்மதி இல்லாம, வாழ்க்கையில பல்வேறு பிரச்சனைகள், ஒரு ஃபேமிலி போராடி இருக்கும். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நல்லா இருப்பாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நல்லா இல்லாம இருக்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? அவங்க அப்படி இருப்பதற்கும் இவங்க இப்படி இருப்பதற்கும் யார் காரணம்? சோ சம் ரிலிஜியன் போதகர்கள் என்ன சொல்றாங்க, மத போதகர்கள் என்ன சொல்றாங்க? கடவுள் சித்தம் இல்லாம எது ஒண்ணும் நடக்காதுன்னு. இன்னும் அட்வான்ஸ் ரிலிஜியன் கிறிஸ்டியன்ஸ் என்ன சொல்றாங்க தெரியுமா? பிசாசு தான் அவனுக்கு நிறைய என்ன பண்றான்? பணம் கொடுத்து நல்லா வாழ வைக்கிறான். பிசாசால நல்லா வாழ வைக்க முடியுமா ஒரு ஆளை? பிசாசால ஒரு ஆளுக்கு நிறைய பணங்களை கொடுக்க முடியுமா? நோ. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். பிசாசு உங்களுக்கு பணத்தை கொடுக்க முடியாது, பிசாசு உங்களை சுகமா வைக்க முடியாது, பிசாசு உங்களை சந்தோஷமா வாழ வைக்கவும் முடியாது. அப்படி இருந்தும் தேவன் அறியாதவர்கள் நல்லா இருக்கிறார்களே, சுகமா இருக்கிறார்களே, ஆசீர்வாதமா இருக்கிறார்களே. என்ன காரணம் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், அதற்கு எல்லாம் காரணம் அவனோட மனம்தான் காரணமாக இருக்கிறது, அவருடைய எண்ணங்கள் தான் காரணமாக இருக்கிறது. அவங்க அதை குறித்த யோசனை, அதை குறித்த ஒரு பேச்சு, அதை குறித்த ஒரு கற்பனை, அதை குறித்த ஒரு ஆட்டிடியூட், இதுதான் அவர்களை அப்படி ஒரு வாழ்வுக்கு நேராக வழிநடத்துகிறது. சிலர் தரித்திரமாக, சிலர் ஏழைகளாக, சிலர் வறுமை கோட்டுக்குள்ள, சிலர் பார்டர்ல இருப்பாங்க, பிரச்சனையில் இருப்பாங்க, நரக வாழ்க்கை அனுபவிக்கிறாங்க. இவங்க இப்படி வாழ்வதற்கான யார் காரணம்? அவங்க அப்படி வாழ்வதற்கான காரணம் அவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு இந்த உலகத்தில் விரும்புகிற வாழ்க்கை வாழ முடியும் என்கிற அறிவும் கிடையாது, அப்படிப்பட்ட அபிப்பிராயமும் கிடையாது, அப்படிப்பட்ட ஆட்டிடியூட் கிடையாது, அப்படிப்பட்ட தாட்ஸ் கிடையாது, அதை அவங்க நம்புறதும் கிடையாது, அதை அவங்க எண்ணி பார்ப்பதும் கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க? கடவுள் எங்களை இப்படி வச்சுட்டாரு, அவங்கள அப்படி வச்சுட்டாரு. அது ஒரு திருப்தி என்ன தெரியுமா அவங்களுக்கு? இந்த உலகத்துல இந்த மாதிரி நரக வாழ்க்கை வாழ்றவங்க தான் கடைசி காலத்துல எங்க போய் சேருவாங்க? அவங்க பரலோகத்துக்கு போய் சேருவாங்க. இந்த உலகத்துல ரொம்ப நல்லா வாழ்றவங்கள ஒரு நாள் நரகத்துக்கு போயிடுவான். மோசமான வாழ்க்கை வாழ்ற நாங்களாம் எங்க போயிடுவோம்? சொர்க்கத்துக்கு போயிடுவோம். ஒரு ஃபேக் ஹோப்ல வாழ்றாங்க அவங்க எல்லாம், தப்பான நம்பிக்கை. இது கிடையவே கிடையாது. நான் சொல்றேன், இந்த உலகத்துல அப்படி வாழ்வதற்கான ஒரே ஒரு காரணம் மனிதனுடைய மனநிலைமை, மன அபிப்பிராயம், மனம், எண்ணங்கள். ஆகவே இந்த உலகத்துல இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்கலாம். சிலர் கடினமாய் உழைக்கிறார்கள், கடினமாய் வேலை பார்க்கிறார்கள், கடினமாய் வேர்வை சிந்துகிறார்கள், இரவும் பகலும் அயராமல் உழைக்கிறார்கள். பட் அவங்களால ஒரு இன்ச்சு கூட இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்க முடியாது. அவங்க காலமாவே உழைக்கிறாங்க, வேர்வை சிந்துறாங்க. பட் அவங்க ஒரு இன்ச் கூட டெவலப் ஆயிருக்க மாட்டாங்க, இன்னும் அப்படியே தான் இருப்பாங்க. பட் அதே சமயத்தில் இந்த உலகத்தில் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புளை நீங்க பார்க்கலாம். அவங்க எந்த உழைப்பும் உழைக்க மாட்டாங்க, எந்த வேர்வையும் சிந்த மாட்டாங்க,
எந்த ஒரு கடினமான ஹார்ட் ஒர்க்கே பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்க ரொம்ப டாப் லெவல்ல இருப்பாங்க. அவங்க ரொம்ப சமாதானமா இருப்பாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களால ஃபேமிலியோட டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியுது. அவங்களால குடும்பத்துல சந்தோஷமா வாழ முடியுது. இந்த உலகத்தில் பல பேருக்கு அவங்களுக்கு உதவி செய்ய முடியுது. பல பேருக்கு உதவிகரமா இருக்கிறாங்க. பட் ரீசன் என்ன? இவ்வளவு உழைக்கிறான், இவன் முன்னேற முடியல. அவன் உழைக்காமலே வேர்வையே சிந்தாம அவன் எல்லாம் இருக்கிறானே. என்ன ரீசன்னா, இதுல ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டும். உங்களுடைய கடினமான உழைப்பு உங்களை ஒருபோதும் முன்னேற்றத்தின் பாதையில் உங்களை கொண்டு செல்லாது. இது இன்னைக்கு நேற்று காண்கின்ற சமாச்சாரம் அல்ல. உலகம் தோற்றுவித்த காலத்து இந்த சமாச்சாரம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ஏராளமான மனிதர்கள் எதை நம்புறாங்கன்னா, ஹார்ட் ஒர்க்கை நம்புறாங்க, கடின உழைப்பை நம்புறாங்க. கடினமா உழைக்கிறோம். நான் சொல்றேன், நீங்க கடினமா உழைத்தால் உழைப்பது உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தாது. உங்களுடைய பிசிக்கலா நீங்க முன்னேறுவதற்கு, பாடிக்கு நீங்க இவ்வளவு எஃபோர்ட் போடுற நீங்க ஜஸ்ட் உங்க மைண்டுக்கு அந்த எஃபோர்ட்டை கொஞ்சம் கொடுங்க. உங்க தாட்ஸ்க்கு கொஞ்சம் அந்த எஃபோர்ட்டை கொடுங்க. உடைய எண்ணங்களுக்கு அந்த எஃபோர்ட்டை கொஞ்சம் கொடுங்க. கொஞ்சம் இந்த மைண்டை கொஞ்சம் ரெனியூல் பண்ணுங்க. இந்த மைண்டை கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்க. இந்த மைண்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. இந்த மைண்டை கொஞ்சம் மாற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்க. நான் சொல்லுகிறேன், 50 வருஷம் 60 வருஷம் கடின உழைப்பினால் முன்னேற முடியாமல் இருக்கிற நீங்கள் கூட உங்கள் மனசை ஜஸ்ட் கொஞ்சம் டியூன் பண்ணுவதனால, மைண்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவதனால நீங்கள் விரும்புகிற வாழ்க்கையில அற்புதமான வாழ்வுக்குள் உங்களை வழி நடத்த முடியும். உங்கள் மனதுக்கு அந்த சக்தி இருக்குது நான் சொல்ல வருகிறேன். உங்க மைண்டுக்கு மிகப்பெரிய வல்லமை இருக்கு நான் சொல்ல வருகிறேன். ஆகவே உங்கள் மனசை புதிதாக்குவதனாலே நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். தமிழ் எப்படி வாசிக்கிறோம்? தமிழ் என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் கடவுளுடைய நன்மையான காரியங்கள், கடவுளுடைய நன்மையான காரியங்கள். கடவுள் ஒருபோதும் ஒரு நாளும் ஒருவருக்கும் தீமை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறவர் கிடையாது. கடவுள் தீமையை எண்ணி பார்ப்பது கிடையாது. கடவுள் தீமையை அனுப்புகிறவரும் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் புரிந்து கொள்வதுதான் மனம் புதிதாகணும்ன்றாரு. கடவுளுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறித்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகுவதனாலே நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். ஆகவே எப்படி சொல்லி கொடுத்துறாங்க மத போதகர்கள்? எப்படி சொல்லி கொடுத்துறாங்க? பிரதர், எப்பவுமே நல்லது மட்டுமே நடக்கும் நினைக்காதீங்க பிரதர். கடவுள் சில நேரத்தில் தீமை கூட என்ன செய்வார். கடவுள் நன்மையும் தீமையும் மாறி மாறி செய்யறாருன்னா அப்புறம் பிசாசுக்கு வேலையே இருக்காது. அவன் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துப்பான். பரவாயில்ல, நான் செய்யற வேண்டிய வேலையை அவங்க ஆண்டவரே பண்றாரு. கிடையாது. கடவுள் நன்மையை ஒரு நாள் தீமையை ஒரு நாள் செய்கிறவர் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தீமை நன்மையாக மாற்றுகிறவர். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உதவி செய்கிறவர். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒருவருக்கும் தீமையை யோசிக்காதவர். எரேமியால வாசிக்கிறோம், உங்களை பற்றி நினைவுகள் கடவுளுக்கு இருக்கிறது, அது தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அது நன்மைக்கு ஏதுவானவைகள். சோ தேவனுடைய தாட்ஸ் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் மட்டுமே இருக்குமே தவிர ஒருபோதும் தீமைக்கு ஏதுவாய் இருக்காது. ஹர்ஷா சாயின்னு ஒரு பையனை நான் இப்ப யூடியூப்ல வாட்ச் பண்ணிட்டு வரேன். ஹர்ஷா சாயின்னு ஒரு பையன், ஹைதராபாத்ல இருக்கிற விசாகப்பட்டினம் இருக்கிற அந்த பையன் என்ன பண்றான், அவருடைய தாட்ஸ் இந்த உலகத்துல நான் பார்த்த மனிதனுடைய தாட்ஸுக்கெல்லாம் எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா இருக்குது. முற்றிலும் வேறு மாதிரி இருக்குது. நான் கூட அந்த மாதிரி யோசிச்சதே கிடையாது. அவன் அந்த மாதிரி யோசிக்கிறான். அவன் என்ன யோசிக்கிறான், எப்படி ஏழையே பணக்காரன் ஆக்கணும். இப்படி யாராச்சும் யோசிப்பாங்களா? எப்படி ஒரு ஆளை கீழே தள்ளி மேல வரணும்னு யோசிப்பாங்க. ஒரு ஆளை ஏமாத்தி முன்னுக்கு வரலாம்னு யோசிப்பாங்க. இந்த மாதிரி ஆளை தான் நான் பார்த்துருக்கிறேன், பழகி இருக்கிறேன். பட் நான் பார்க்கிற ஒரு புது ஃபிகர் யாருன்னா, எப்படி ஏழைகளை பணக்காரன் ஆக்குவது. ஒரு ஆளுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தணும். அதாவது அவன் லைஃப்ல எல்லாமே சேஞ்ச் பண்ணி காமிக்கணும். அவன் லைஃபை மாத்தணும். அவன் லைஃப்ல இருக்கிற பண பிரச்சனையா இருக்கட்டும், வீடு பிரச்சனையா இருக்கட்டும், வீடு இல்லாம பிளாட்ஃபார்ம்ல வாழ்றவனா இருக்கட்டும், அவனை கொண்டு போய் கோபுரத்துல எப்படி உட்கார வைக்கிறது. இப்படி யோசிக்கிற அந்த பையன் என்ன பண்ணிருக்கிறான், சரித்திரத்தை மாற்றுவதில் அவன் எப்படி கவனத்தை வைக்கிறான்னு சொன்னா, ஹைதராபாத்ல இருக்கிற
ஒரு நான் நினைக்கிறேன் நவாப் ஹோட்டல் நினைக்கிறேன், அது பேரு சரியா எனக்கு ஞாபகம் வரல. அந்த ஹோட்டல் பேரு சரியா எனக்கு பேரு புரியல, எனக்கு சரியா வரல. பட் ஹைதராபாத்ல இருக்குது ஒரு பிக்கஸ்ட் ரிச்சஸ்ட் ஹோட்டல் சொல்றாங்க, உலகத்துல மிகப்பெரிய பணக்கார ஹோட்டல். இந்த பணக்கார ஹோட்டல்ல அதை நிர்வகித்த நாள்ல இருந்து உள்ள போய் சாப்பிட்டவங்கள யாருன்னு சொன்னா எல்லாமே கவர்னர் முதற்கொண்டு பிரைம் மினிஸ்டர் முதற்கொண்டு பெரிய பெரிய விஐபி தான் சாப்பிடுவாங்களா உள்ள. அப்போ அங்க போய் சாப்பிடுறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அங்க கையெழுத்து போட்டு அவங்கள பற்றி சில குறிப்பில் எழுதுவாங்க. சோ நான் இந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர், நான் இந்த டேட்டுக்கு இங்க வந்திருக்கிறேன், இன்னைக்கு இந்த ஹோட்டல்ல நான் சாப்பிடுறது நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிக்னேச்சர் போட்டு உள்ள சாப்பிடுவோம். ஏன்னா அதான் ரெக்கார்டுனா இன்னொரு 100 வருஷத்துக்கு அப்புறம் வேற யாராச்சும் உள்ள போனா கூட இந்த ஹோட்டல் யார் சாப்பிட்டாங்கன்றதுக்கான ரெக்கார்டு அதுல இருக்கும். சோ அந்த ரெக்கார்ட்ல யார் இருப்பாங்கன்னா, அந்த பிகினிங்ல இருந்து எழுதுனது எல்லாமே யாருன்னா எல்லாமே ரிச்சஸ்ட் பீப்புள் தான். யாருமே ஏழைகள் உள்ள நுழைவதற்கு வாய்ப்பே கிடையாது. சோ இதுல ஒரு பெரிய பெருமைன்னா, பெரிய பெரிய பணக்காரங்க போய் சாப்பிட்ட ஹோட்டல்ல நான் போய் சாப்பிடுறது ஒரு பெரிய பெருமை. பட் இதை உடைக்கணும், இதை சேலஞ்ச் பண்ணு சொல்லி அவ என்ன பண்ணிருக்கிறா, ஹர்ஷா சாய் என்ன பண்றான்னா, மும்பைல ஒரு பேக்கரியில பிஸா சாப்பிட்றதுக்காக 2 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், சின்ன சின்ன பசங்க என்ன பண்ணிருக்காங்க, பிஸா சாப்பிடலான்னு அந்த மும்பைக்கு நகரத்துல அந்த பிஸா ஷாப் ஒரு கிட்ட போயிருக்கிறாங்க. இவங்க ட்ரெஸ் சரியில்லை, அவங்களுடைய கோலம் சரியில்லை, ஒரு ரொம்ப கீழ் மட்டம் இருக்கிற ஒரு ஏழை பிள்ளைகள், ரொம்ப சாதாரணமான பிள்ளைகள். அந்த கதவுல உள்ள போனோடனே அந்த கடைக்காரன் அவங்க வெளியே அனுப்பிட்டான். சோ இங்கெல்லாம் உள்ள வரக்கூடாது, நீங்கெல்லாம் வெளியே போய் சாப்பிடுங்க. அவங்க சொன்ன காசு இருக்குது, எங்களுக்கு அந்த பீஸா கொஞ்சம் கொடுங்க, நாங்க சாப்பிடுறோம், நீங்களும் இங்க வரக்கூடாது, இங்க சாப்பிடக்கூடாது, நிக்க கூடாது, முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியே போங்க அப்படின்னு அனுப்பிட்டாங்க. சோ இதை யாரோ ஒருத்தர் நல்ல வீடியோ பிடிச்சு அதை வலைதளத்துல விட்டாச்சு, அதை நெட்ல போட்டாச்சு. இது என்ன ஆயிடுச்சு, இது பயங்கர வைரலா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, எல்லாருக்குமே